தலித்தோட பிரச்சனைகளை நீங்கள் ஒரு சார்பா இருப்பீர்களானா நிச்சயமாக உங்களுக்கு திரும்பிய தலித்தோட்டத்தை திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். தமிழகத்தை ஆண்ட மற்ற கட்சிகளைப் போலவே தாவேகா செயல்படுவது பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ள இயக்குநர் பாரஞ்சு, திமுக தோல்விக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கை அக்கட்சி கையாண்ட விதம்தான் காரணம் எனவும் விமர்சித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய பாரஞ்சித் பல அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். திமுக அரசு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை கையாண்ட விதம்தான் அவர்கள் தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்ததாக குறிப்பிட்டதோடு, தலித் மக்களின் பிரச்சினையில் தாவேகா ஒரு சார்பாக செயல்படுமானால் மீண்டும் தலித் வாக்குகள் கிடைக்கும் என அந்த கட்சி நம்ப வேண்டாம் எனவும் எச்சரிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். தாவேகா அரசின் தற்போதைய செயல்பாடு தமிழகத்தை இத்தனை ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை போன்ற தோற்றத்தையே உருவாக்குவதால் பயமும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகா அரசு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு, வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் வழக்கறிஞராக பா மோகனை நியமிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். முந்தைய காலங்களைப் போலவே வாக்கு அரசியலை மையப்படுத்தி தலித் மக்களின் பிரச்சினைகளில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தாவேகா அரசு எடுக்குமா அல்லது ஆதரவாக நிற்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பேசிய அவர், தலித் மக்கள் பிரச்சினைகளில் தங்களின் நிலைப்பாட்டை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.